இதற்கு முன்பாக திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை கலாச்சாரம் அதிகமாகிவிட்டது, எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்கின்ற பிரச்சாரத்தை தான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சார மேடையிலையும் பேசினாங்க. அதையே திரும்ப 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 இன்ஸ்டாகிராம் ரீல்ல கொண்டு போயிட்டு சோசியல் மீடியா மூலமா சேர்த்தாங்க. சட்டம் ஒழுங்குல அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பெண்கள் பாதுகாப்புல அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நடு ரோட்ல கோவில்பட்டியில் நடந்த சம்பவம், காதலியின் கண்ணுக்கு முன்பாகவே காதலனை அந்த பொண்ணோட அப்பா வெட்டி கொலை பண்றாரு. எதுக்காக இந்த கொலை நடந்தது? வசதியின் காரணமாக நடந்ததா அல்லது சாதியின் காரணமாக நடத்தப்பட்ட ஆணவ கொலையான்ட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களாம். விசாரணை பண்ண தப்பு கிடையாது. ஆனா இந்த இடத்துல ஒரு சந்தேகம். ஒரு புதிய அரசு அமைகிறது. இதற்கு முந்தைய ஆட்சியில் இருந்த சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டை காட்டிலும் அதிகப்படியான சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் தானே மும்முரமாக இருந்திருக்கணும். அதுக்கு தானே முன்னுரிமை கொடுத்திருக்கணும். மாறாக ஆட்சி அமைந்த கையோடு இந்த 10 தினங்களில் யாருக்குமே பயம் இல்லாமல் போய்விட்டதுதான் மிகப்பெரிய சோகத்திலும் சோகம், கொடுமையிலும் கொடுமை. தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க ஒலித்த குரல் எதுங்க? தேர்தலுக்கு பிறகு இப்போது தமிழ்நாட்டில் பரவலாக ஒலிக்கும் குரல் எதுங்க? சென்னையில் நடந்த சம்பவம் இது. நேற்றைய தினம் கதறி அழுது கொண்டிருக்கும் அந்த அம்மாவோட மகனை 6 பேர் கொண்ட கும்பல் பட்ட பகல்ல வீடு புகுந்து வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைன்னு சொல்லி 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 சொல்லியே தான் பாருங்க ஃபர்ஸ்ட் உளவியல் யுத்தம் நடத்தினாங்க இன்ஸ்டாகிராம்ல. இப்போது அடுத்த கட்டமாக தயாராகி கொண்டிருக்கும் புதுவிதமான 2வது வகையான உளவியல் யுத்தம். அதை குறித்து நம்ம அடுத்து பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த வீடியோ பாத்துருங்க. எப்படி பேசுறீங்க? டீசன்சி இல்ல. சேதாராயனா உங்க பொண்ணா இருந்தா அப்படி சேதாரம்னு சொல்வீங்களா? என்னன்னு உங்க பொண்ணு கிட்ட போய் நீ சேதாராயிடுன்னு சொல்வீங்களா? எத்தனை வாட்டி சொல்றது? உள்ள பப்ளிக் இருந்ததாலதான் நாங்க வந்தோம். ஜென்ஸை விட லேடிஸ் அதிகமா தான் இருந்தாங்க. என்ன எங்க நீங்க வந்து துரத்திட்டு எங்க இருக்காங்க காட்டுங்கன்னா? இப்ப நீங்க வந்த பிறகுதான் அனுப்புனீங்க அவங்க எல்லாரும் அவங்க எல்லாம் இங்கதான் இருந்தாங்க. நீங்க சொல்றதால யாரும் இல்லன்னு ஆயிடாது. நாங்க வரப்ப இருந்தாங்க. விஜய் அவர்களின் வெற்றியை கொண்டாடுவதற்காக பெங்களூர்ல இருந்து வந்தாங்களாம் அந்த பெண்கள். மெரினா பீச்சுக்கு போயிருந்தாங்களாம். அப்ப அங்க வந்த சில போலீஸ் எல்லா கூட்டத்தையும் துரத்திருந்தாங்களாம். அப்போ அந்த பெண்கள் கேட்டாங்களாம், ஏங்க இந்த சமயத்தில் எல்லாரையும் துரத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, போங்க போய் வீடு போய் சேருங்க, சேதாரமாயிட போறீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். தப்பு கிடையாது. காவல்துறை பெண்களுக்கு நியாயமான அறிவுரை சொல்வது தப்பு கிடையாது. ஆனால் இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி தானே கண்ட நேரத்தில் காட்டு பக்கம்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? ஏன் இது என்ன தமிழ்நாடு தானே இது? அது என்ன காட்டு பக்கம் போகக்கூடாது, கண்ட நேரத்தில் போகக்கூடாது, அந்த நேரத்தில் போகக்கூடாது, இந்த நேரத்தில் போகக்கூடாது, என்னங்க இதெல்லாம்? என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு? பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். உதயநிதி ஸ்டாலின் எங்க போனாரு? கனிமொழி மேடம் அவங்க எங்க போனாங்க? முதல்வர் இது பத்தி பேசுறதுக்கு வாயை திறக்கல. உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அக்கா கனிமொழி அக்கா இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல பிரச்சனை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள் வரல, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அது பத்தியே பேசல. இதுவா தமிழ்நாடு? இதுவா பெண் பாதுகாப்பு? இதை பத்தி நீங்க அட்லீஸ்ட் பேசுனீங்களா? வருத்தம் தெரிவிச்சீங்களா? இல்ல அட்லீஸ்ட் உங்களுடைய அமைச்சர் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சீங்களா? ஒண்ணுமே கிடையாது. எல்லா செய்தி நிறுவனம் வாங்கப்பட்டிருச்சு. அதை பத்தி பேசவே கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது. ஒரு ரேப்பாச்சு டெல்லியில ஒட்டுமொத்த இந்தியா கொத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கவங்க இதை பத்தி பேசவே மாட்டாங்களே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூட்டணி. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் முக்கியமா பாருங்க, பெண்களுக்கு எதிராக ஏதாவது நடந்தால் கண்டிப்பாக கனிமொழி அவர்கள் முதல்ல பேசுவாங்க. இதை போன்ற சம்பவங்கள் நடந்ததற்கு மிகவும் வருத்தப்படுகிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி தவறுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க. யாருமே அமைதியா இருக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, உண்மையில் அமைதியாக இருப்பது இப்ப யாருங்க? இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் இதை பத்தி பேச கொடுக்க வாய் வரலன்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று வச்சிருக்காரு. 5 வருட ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சம்பவங்களை மொத்தமா எடுத்து தமிழ்நாடு முழுக்க இதே மாதிரி நிலைமை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னமே 10 தினங்களுக்குள்ளாக எண்ணிலடங்காத சம்பவங்கள், எண்ணிலடங்காத குற்றங்கள், எண்ணிலடங்காத கொலைகள், எண்ணிலடங்காத பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், அதுவும் பாருங்க பட்ட பகல்ல. உண்மையிலேயே இப்பதான் பாருங்க ஆட்சியில் இருக்கிறவங்க யாருமே வாயை தந்து பதில் சொல்லல. என்னப்பா நடக்குது தமிழ்நாட்டில்? போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்க?
நாளுக்கு நாள் ஏன் இதே போல குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னா, ஆனா பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனை நடக்குது. தமிழ்நாட்டில் என்னதான் நடக்குதுப்பா? போலீஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லி யாருமே பாருங்க கேள்வியும் கேட்கல, பதிலும் சொல்லல. Please subscribe, bell button அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்க.